விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செயல்படாத குவாரி குட்டையிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. திருத்தங்கல் செங்கமலப்பட்டி சாலையில் உள்ள தனியார் கல்குவாரி குட்டையில் பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்பவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது. இவரை யாராவது சிலர் கொலை செய்து குட்டையில் வீசியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவள்ளூரில் ஸ்டாலின் வருகையையொட்டி சாலையோரம் அமைக்கப்பட்ட கொடிக்கம்பம் மின்சார வயரில் சாய்ந்து மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பொன்னேரியில் வரும் 18ஆம் தேதி ஸ்டாலின் வருகை தர உள்ள நிலையில் அவரை வரவேற்பதற்காக திமுகவினர் உரிய அனுமதி பெறாமல் சாலையில் கொடிக்கம்பங்களை நட்டு வைத்துள்ளனர். மழையின் காரணமாக அதில் ஒரு கொடிக்கம்பம் மின்சார வயரின் மீது சாய்ந்ததால் நீண்ட நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜக போக்குடன் அனுமதியின்றி கொடிக்கம்பங்களை நட்டு வைத்தது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான விஜயபெருமாள் கோவில், வண்டலூர், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தாம்பரத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை காரணமாக சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருசக்கர வாகனங்கள் பாதி அளவுக்கு மூழ்கும் நிலை ஏற்பட்டதோடு டிடிகே நகர் பகுதியில் மழைநீர் ஆறு போல் ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தாம்பரம் மாநகராட்சி கால்வாய்களை முறையாக தூர்வாராமல் விட்டதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் புதுப்பாளையம் ஊராட்சி வாரச்சந்தை ஏலம் தொடர்பாக அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுப்பாளையம் ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தை நிர்வாக சிக்கல் காரணமாக 3 முறை தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் நடைபெற்ற ஊராட்சி மன்ற கூட்டத்தில் ஆளும் கட்சி ஆதரவால் மீண்டும் வாரச்சந்தை தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுகவினர் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் ஏலத்திற்கான அறிவிப்பு வெளியாகி இறுதியாக 5,41,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே மின்தடை ஏற்பட்டு வருவதை கண்டித்து மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். கோலியார்கோட்டை பகுதியில் 1 வாரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் RS மங்கலத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே இடைநில்லா அரசு பேருந்து சுங்க கட்டணம் செலுத்தவில்லை என கூறி சுங்கச்சாவடிக்குள் அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் தஞ்சாவூர் இடையே இடைநில்லா அரசு பேருந்து சேவையை அண்மையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்த நிலையில் தஞ்சையிலிருந்து கும்பகோணம் நோக்கி வந்த அரசு பேருந்து வேம்புக்குடி சுங்கச்சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டது. சுங்க கட்டணம் செலுத்தாமல் பேருந்தை அனுமதிக்க மாட்டோம் என கூறியதை அடுத்து சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு போக்குவரத்துத்துறை முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர்.